ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்ஃபோர்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கறி டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வறுவல் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் வறுவலுங்க. இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்ந்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பட்டை, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். நமக்கு இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு 3/4 பதத்துக்கு வதங்கிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போதே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கரை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊறினதுனால ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்திருக்கும் சுடு தண்ணிலேயே. இன்னும் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுன்னா நமக்கு சூப்பரான வறுவல் தயாராகிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ மூடி போட்டாச்சுங்க. மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வச்சாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறித்தூள் சேர்த்துக்கலாம். கறித்தூள் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான கிரேவி வறுவல் வந்து தயாராகிடுங்க. இதில் லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா ரொம்ப அருமையான மீல் மேக்கர் வறுவல் தயாராகிடும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.